சபானக மகளே நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு. இந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம விக்ரம் அவர்களுக்கான ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ விக்ரம் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. ஒன்று அவங்க அம்மா, இன்னொன்று அவங்க அப்பா, இன்னொன்று மனைவி. மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. என் தலைவன் வந்து தன்னோட மனைவியை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஏங்கி போயிருந்தாப்ல. ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே என் பொண்டாட்டியை போருவா, என் பொண்டாட்டியை போருவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துனே இருந்தாப்புல. கடைசி நாட்கள் தான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. பட் எனக்கான கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளோ லேட்டாக விடுறீங்க? ஏன்னா மொத்தமே இன்னும் 2 ஃபேமிலி தான் வர வேண்டியிருக்கு. ஒன்று நம்ம விக்ரம்கான ஃபேமிலி, இன்னொன்று சுபிக்ஷாக்கான ஃபேமிலி. இவங்க 2 ஃபேமிலியை என்ன ரீசன்னால லேட்டாக விட்டுருக்கீங்க? ஏதாச்சும் ரீசன் இருக்கா, இல்லை வந்து சும்மா ஃப்ளோவில் அப்படியே ஷெட்யூல் பண்ணுமோ இப்படி ஷெட்யூல் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல ஓட்டுக்கள் இல்லாத நபர்களுக்கான குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஓகேவா? கடைசி வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபினாலில யார் நிற்க போறாங்க, யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கான குடும்பம் தான் கடைசியில வருவாங்க. ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல எல்லா ஃபார்மட்டையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கே ஒன்று சொல்லியிருப்போம், கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இருந்தோம், ஓகே கடைசியா யார் குடும்பம் வராங்களோ அவங்க குடும்பம் தான் டைட்டில் வின்னர், கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருந்த மேனிக்கு மொத்தத்தையும் மாத்திட்டாங்க. நம்ம சேனல் எதுவும் பாக்குறாங்களோ இல்ல, யாரு தெரியாம எதுவும் பாக்குறாங்களோ, ஏன்னா நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் வேனுக்குன்னே மாத்திடுறாங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசன்லயுமே கரெக்டா அந்த கடைசி நாட்கள் யாருக்கான குடும்பம் வருதோ அவங்க தான் அந்த வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கும். அதிகப்படியா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த சீசன் அதே ஃபார்மெட்ல தான் இருக்கும். சரி ஓகே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள அந்த ஃபார்மெட்டை மாத்தி வச்சிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, எதனால கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? உண்மையாவே உங்க ஃபேமிலி ஏதாச்சும் வர முடியல, இல்ல உங்களுக்கான அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்படி ஆயிருச்சா, இல்ல உங்களுக்கு ஓட்டுகள் வரக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டீங்களா? இல்ல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது பார்த்துக்கோங்க. ஏன்னா சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் வரக்கூடாது, அப்படியே சுபிக்ஷாவை தூக்கிடணும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பிளான் போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பத்தி நான் கடைசியில பேசுறேன். சரி ஓகே, இப்போ அவங்க ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்தோடனே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, அதை நான் சொல்லிட்டு அந்த ப்ரோமோ ரிவ்யூக்குள்ள போறேன். அப்புறம் பாரு ஃபேன்ஸ் உங்ககிட்ட தான் பாருங்க, விக்ரம்கான குடும்பத்துக்கு மட்டும் ப்ரோமோ இப்படி போட்டிருக்காங்க. கொஞ்சம் விக்ரம்கான குடும்பத்துக்காக சண்டை போடுறீங்களா? ஏன்னா நேத்து பார்வதிக்கான அம்மாவுக்கு போட்ட ப்ரோமோ வந்து அவங்க கதவை திறந்து வரல, டைரக்டா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க. விஜய் டிவி வந்து ஆப்போசிட் பண்றாங்க, விஜய் டிவி வந்து பாருக்கு சதி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அரமெண்டல் மாதிரி கதறிட்டு இருந்தீங்கல்ல, தற்கொலை மாதிரி தான் கதறிட்டு இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் இதுக்கும் ப்ரோமோ போட்டீங்கன்னா, இதுக்கும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோமோலையும் பாருங்க, டக்குன்னு விக்ரம் ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கதவை திறந்து வர்ற மாதிரிலாம் சீன் இல்லை பார்த்தீங்களா? அப்போ விக்ரம சேனல் ஆப்போசிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை தெரியாம கேட்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று நீங்க அப்படித்தானே பேசுனீங்க. அப்போ இதுக்கும் கொஞ்சம் போஸ்ட் ஹிஸ்ட்ரி போட்டு ட்விட்டர்ல ஏதாவது முட்டு கொடுக்க முடிஞ்சா கொஞ்சம் பார்த்து முட்டு கொடுத்து விடுங்க. ஓகேவா? அந்த வகையில் எந்த குடும்பம் வந்தாலும் யாரும் பேசுவோம் நமக்கே தெரியும். கண்டிப்பா நம்ம பார்வக்கா தான் உள்ள போய் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விக்ரம்கான ஃபேமிலிட்டையும் போயிட்டு பார்வக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அவன் என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்காமா, ஒரே என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்காமா, வெறுப்பேத்திட்டே இருக்காமான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை தூக்கி வைக்கிறாங்களாம். நல்லா வைக்கிறக்கா, உங்க அம்மா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டா? இப்போதைக்கு உங்க அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. இன்னொரு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம், கரெக்டாக ஒரு 11 மணிக்கு அந்த டைம்லாம் கண்டிப்பா அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. அந்த தைரியத்துல பாரு உள்ள போயிட்டு அடுத்த ஃபேமிலிட்ட கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க சரியான ஒரு கவுண்டர் வந்துச்சு. யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா நம்ம கனிக்கிட்ட இருந்து வருது. ஆமா அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிட்டாலும் அப்படியே வேலை செஞ்சு அறுத்து கிழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து ஒரு கவுண்டர் வருது. கண்டிப்பா இந்த கவுண்டரை கேட்டோடனே நம்ம பாருக்கான மூஞ்சி செத்து போயிருக்கோம். ஏன்னா பாரு ஏதாவது ஒன்று பண்ணி சும்மா அப்படியே அந்த லைம் லைட்ல இருக்கணும்னு சொல்லி தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த விஷயத்த கூட சட்டுன்னு முடிச்சு விடுறாங்கன்னு சொல்லிட்டு பாரு மன வருத்தத்துக்கு உள்ளா இருப்பாங்க. ஆனா விக்ரம்கான அம்மா அழகா பேசினாங்க, நீ கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. விக்ரம்கான அம்மா கிட்ட இருந்தா விக்ரம்க்கு அந்த ஸ்லாங் வந்திருக்கு. ஏன்னா விக்ரம் வந்து பாரு எப்படி கூப்பிடுவாருன்னா பாரு அப்படின்னு ஒரு மாதிரி கூப்பிடுவாப்புல, அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க. இல்ல பாரு, நான் நினைப்பேன் நீ சண்டை போடும் போதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இந்த வேலை பண்றதுக்கு, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாமே, பட் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. அதுல இல்ல பாரு, அந்த பாரு பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் விக்ரம் பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. இல்ல பாரு அந்த பாரு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அவங்க அம்மா அப்படி சொன்னோன்னே வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் சிரிப்பு. ஏன்னா எல்லாருமே அதே தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு குறை வச்சா அந்த குறைக்கு சண்டை போடுறது 1/2 மணி நேரம், ஆனா அந்த குறை வேலையை செஞ்சு முடிக்கிறது 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த 2 நிமிஷம் டக் டக் அப்படின்னு முடிஞ்சா முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து அக்கா சண்டை போடுவாங்க. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சண்டை போடணும், எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அது மூலமா லைம் லைட்ல வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அந்த வகையில் அவங்க அம்மா அப்படி சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு இது சொன்னாங்க, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி அவனுக்கு இருந்திருக்கணும். அப்படியே ஒன்ன மாதிரி விக்ரமுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா விக்ரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான், ஸ்ட்ராங்கா வளர்ந்துருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சு பாருக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ப்ரோ. இது பாரு தான் ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அப்ப பாரு போல்டா இருக்காங்க. அந்த அளவுக்கு பாரு வந்து எத்தனை பேர் என்ன பண்ணாலும் சரி எனக்கான ஸ்டாண்ட்ல நான் அப்படியே போயிட்டே தான் இருப்பேன்.
நீ என்னமோ தப்பு சொல்லு, என்ன வேணா சொல்லு, ஆனா நான் எனக்கான விஷயத்துல கரெக்டா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த விஷயத்தை தான் அவங்க அம்மா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருந்தா, அதாவது சிஸ்டர் பொதுவா சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்தா அவன் இன்னும் கொஞ்சம் போல்டா வளர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. அடுத்ததா விக்ரம் அவர்கள் தனக்கான குடும்பத்தை வெளியே போய் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காப்ல. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஒரு 100% விளையாடு, நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் விளையாடுன்னு சொல்லிட்டு. அதுல அவங்க அப்பா வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாப்ல. 100% வந்து இவர் சொன்னது அப்படிதானே, விக்ரம் சொன்னாப்ல, நான் வந்து என்னோட உழைப்பை போட்டுட்டு இருக்கேன், 100% உழைப்பை போடுறேன்னு சொல்லிட்டு. அதுலதான் நம்ம விக்ரம் கூட அப்பா வந்து சொல்றாங்க ஒண்ணு. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனல் ஆகாத, இப்படி எப்ப பார்த்தாலும் எமோஷனலி டவுன் ஆகிட்டே இருக்காது, அழுகாத, எமோஷனலாக அழுதுகிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு விக்ரம்கான அப்பா வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. அதே மாதிரி விக்ரம்கான அம்மாவும் சேம் அதே மாதிரி தான் ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. ஆமா, அழுது நீ ஒன்றும் டவுன் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸை கொடுக்குறாங்க. இதே அட்வைஸை தானப்பா நம்ம திவ்யாக்கான அப்பா சொன்னாங்க. சேம் இதே அட்வைஸை தான் திவ்யாக்கான அப்பாவும் சொன்னாங்க. அப்பப்போ எமோஷனல் ஆகாதீங்க, எமோஷனலாக டவுன் ஆகிட்டே இருக்கீங்க, எமோஷனலாக அழுதுகிட்டே இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைம் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, இல்லை ப்ரோ அது விக்ரம் ஒரு கரெக்டாக தான் இருக்காரு ப்ரோ, இவங்க ஏதோ சும்மா பேசணும்னு சொல்லி பேசுகிறாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக கொடுத்தீங்க. ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே அவங்க அப்பா எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம் விக்ரம்கான ஆன்சர் என்னவா இருந்துச்சு? இப்போ எனக்கான கேள்வி அதுதான், விக்ரம்கான ஆன்சர் என்னவா இருந்துச்சு? விக்ரம் எப்படி ஆன்சர் கொடுத்தாரு? இல்லைங்க அதெல்லாம் அது மாற்றிக்க முடியாதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க, நான் என்னங்க பண்ண முடியும், அது மாற்றிக்க முடியாதுங்க அப்படின்னு மாதிரி தான் பேசினாப்ல. எப்படிங்க மாற்றிக்க முடியாது, அது அதுவாக வந்துட்டு இருக்கீங்க, அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, மாற்றிக்க முடியாது அப்படின்னாப்ல. இப்போ எப்படி குடும்பத்திட்டு அதே தான் டைலாக் விடுவாப்லையா? அதாவது நல்லது சொல்லும்போது அதை எடுத்துக்கணும் ப்ரோ. அது யாராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது எதுக்குன்னு முதல் ப்ராசஸ் பண்ணணும். எடுத்த அடுப்புல அதை நம்மளை டவுன் பண்ண தான் சொல்றாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அப்படிதான் போவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த வாரம் விக்ரம் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. இந்த வாரம் விக்ரம் ஆக்டிவாவே இல்லை. வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட குடும்பம் வந்திருக்காங்க. அந்த குடும்பத்திட்ட எல்லாம் ஜாலியா பேசி ஒரு மாதிரி மிங்கிள் ஆவாருன்னு பார்த்தா அந்த மாதிரி எதையுமே பண்ணல. அவரு ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் மாதிரி உட்கார்ந்துருக்காரு போறோம். ஆனா ஒரு இன்ட்ரோவர்ட்டான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த ஃபேமிலிலாம் வரும்போது இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு இப்படி உட்கார்ந்துருக்காரு. யாரா பேசினா மட்டும் தான் பேசுறாரு, மற்றபடி அவரா பேச மாட்டேங்காரு. அது என்ன கதைன்னு தெரியல. மேபி அவர் அப்படித்தானா, வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட பேசணும்னால ஜாலியா பேசுறாரா என்னன்னே தெரியல. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் எனக்கு என்ன ஒரு சின்ன மன வருத்தம், எல்லா சீசன்ல உள்ள ஃபார்மேட்டை இந்த சீசன்ல மாத்திக்கிட்டே இருக்கீங்க, அது நல்லா இல்லை. ரெண்டாவது, இப்போ சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுபிக்ஷாவுக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி கடைசி ஃபேமிலியா கூட்டு வந்தீங்கன்னா எப்படி? அப்போ சுபிக்ஷா எவிக் பண்ணதான் பிளானா? சுபிக்ஷா எவிக் பண்ணிட்டு இந்த அமித், சாண்ட்ரா இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கான திட்டமா? அமித், சாண்ட்ரா, கனி இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கான திட்டமா? கடைசியாக கூட்டு வந்தால் எப்படிங்க ஓட்டு வரும்? ஏன்னா இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாது, பர்ஃபார்ம் பண்ணி ஓட்டு வாங்க முடியாது. அவங்க ஒன்று தான் பண்ண முடியும், அவங்க குடும்பத்துக்கிட்ட காட்டுற எமோஷன், அவங்க குடும்பம் உள்ளே வந்து காட்டுற எமோஷன், அதை வச்சு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி நீங்கள் இப்படி கடைசியாக அனுப்புனீங்கன்னா எப்படி? இப்போ எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் தான் வருவாங்க. அப்போ லைவ்ல நமக்கு ஒரு 6 மணிக்கு அப்புறம் தான் வரப்போகுது, ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 1 ஹவர் எபிசோட 9:30 போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் பார்த்து முடிப்பாங்க. அதுக்குள்ள அஃபிஷியல் ஓட்டிங்கே க்ளோஸ் ஆயிரும். அப்போ இவங்க ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இந்த பொண்ணை வந்து கடைசியாக கூட்டு வருவோம், ஓட்டுகள் அப்படியே டவுன் பண்ணி வெளியே தூக்கிடுவோம். இதான ஸ்கெட்சாக இருக்கு. இப்போ விக்ரமுக்கான ஓட்டுகளும் பாருங்க டவுன் ஆகி தான் இருக்கு. விக்ரமுக்கான ஓட்டுகளும் டவுன் ஆகி தான் இருக்கு. காரணம் என்ன? அவருக்கான ஃபேமிலி உள்ள வரவே இல்லை, அவர் யார்கிட்டையும் பேசவே இல்லை, ஒரு சிரிச்ச மூஞ்சா இல்லை, ஃபன் பண்ணலை, எதுவுமே இல்லை. விக்ரமுக்கான ஓட்டுகளும் டவுன். ஸோ ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் ஓப்பனாக தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. விக்ரம் என்ன ஆன்சர் கொடுப்பார் எமோஷனலி டவுன் ஆகாதுன்னு சொன்னதுக்கு? அதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம். தூங்கிட்டேன் கைஸ்.